ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட கொஷின் தான். ஸோ எப்போ ஜாப் போகிறீங்க, ஜாப் பற்றி அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆனிச்சு அப்படிங்கிறத விஷயத்த சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்கிறேன். ஏன் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இவங்களுக்கு இங்கே ஜிஓபி இருக்குது. இவங்களோட ஜிஓபியில் என்னால் இங்கே வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகலை. ஏன்னா இவங்க மேரேஜ் ஆகி 1 மந்த்லேயே இங்கே வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு 1 மந்தில் கூட ஆகலை, 1 மந்த்து அந்த சம்திங்குள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால நம்மளால் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டில் ஸ்பௌஸ் நேம் எனக்கு வேறு இருக்குது. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேறு நேம் இருக்குது. ஸோ அதுவும் என்னால் மாற்ற முடியல. ஏன்னா நான் 2017-18 சம்திங் எதுலேயோ பாஸ்போர்ட் எடுத்துருக்கேன். சரி, 10 வருஷம் கழித்து தான் நம்ம ரினியூவல் பண்ண முடியும். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்குது நம்ம ரினியூவல் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்பௌஸ் நேம் எடுத்துகிட்டு இவங்க பேரை நம்ம ஆட் பண்ண முடியும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வச்சு. இல்லை இப்போயே இடையில நீ அந்த நேமை எடுக்கணும் அப்படின்னாக்கா டைவர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கே ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகும். இது உடனே எல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இங்கே வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பாஸ்போர்ட்டை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நியூவாக அப்ளை பண்ணணும், கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயம் சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம். சரி, இப்போதைக்கு அந்த பேரை மாற்ற வேணாம், அது இருந்துட்டு போட்டோம், அதை யாரும் கவனிக்க போகிறா இல்லை, அதை பெரிய விஷயம் கிடையாதுல்ல. அதனால் அது பிரச்சனை கிடையாது, இருக்கட்டும். எப்படியும் நான் அடுத்த வருஷம் பாஸ்போர்ட் நான் ரினியூவல் பண்ணும்போது அந்த நேம் எடுத்துகிட்டு இவங்க பேரோ இல்லை அப்பா பேர் ஃபாதர் நேமே நான் ஃபாதர் நேம் ஆக்கிக்கிறேன், ஸ்பௌஸ் நேமை எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய பாஸ்போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆகலை. அப்படிங்கிறதுனால என்னால் இங்கே இவங்களோட ஜிஓபியில் வர முடியலை. ஸோ அதனால் டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜாப்க்கு 2 கம்பெனியில் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். 2 கம்பெனிலையுமே இன்னுமே ப்ராப்பராக எந்த இதுவுமே கொடுக்கல, வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இப்போ உங்களுக்கு ஜாபு அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த் வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி 1ஆம் தேதி. ஸோ இன்றைக்கும் ஹஸ்பண்ட் போய் கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலையா, ப்ராப்பராக வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு 3 மாதம் தான் விசா இருக்குது. இப்போ 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே புதுசாகவே இப்போ நான் வேறு ஆஃபீஸ்லேயோ இல்லை இவங்க ஆஃபீஸ்லேயோ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாக்கா புதுசாக ஜிஓபி போட்டு நான் ஊருக்கு போயிடுவேன். அதாவது டூரிஸ்ட் விசா 3 மாதத்தில் ஊருக்கு போயிடுவேன். ஊருக்கு போயிட்டு இவங்க இங்கேருந்தேவும் அவங்க கம்பெனிலேருந்தே எனக்கு ஜிஓபி போட்டு அழைச்சிக்குவாங்க. அப்படி அழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா தச்சுக்கு நான் அதாவது இப்போ இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ அங்கே போய் அவனுக்கு பாஸ்போர்ட் எடுப்பேன். பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் நேமுக்கு பதிலாக கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கலாமா. கார்டியன் நேம்னு எங்கள் நைனா பேரை கொடுத்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் மதர் நேம்னு ஏன் நேம் இருக்கும். ஸோ இங்கே ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஜிஓபி போட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவனுக்கு மதர் நேம் என் பேர் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அவனையும் நான் இங்கே கூப்பிட்டுக்கிறதுக்கு. இங்கே ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் பேசின வரையும் என் பேர் மதர் நேமில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூப்பிட்டுக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எதனால் இவங்க பேரை நான் அவனுக்கு ஃபாதர் நேம் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா, ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக அவனை அடாப்ட் பண்ணிக்கணுமா. அது ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பெருசாக இருக்கான். அது நம்ம வக்கீல் வச்சு தான் அடாப்ட் பண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபாதர் நேம்னு இவங்க நேமாக கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயம்லாம் யாருமே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக சரி உங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். அதாவது நார்மலாக எல்லா விஷயமே தெரியும், இருந்தாலும் என்னை பற்றி இன்னும் உள்ள விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயமே ஓப்பனாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தச்சுக்கு என்னோட பேர் மதர் நேம் வந்துடும். அப்படிங்கிறனால நான் இங்கே ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 3 or 6 மந்த் போயிட்டு இருக்கும்போது அவனுமே அங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிச்சிருவான். நானுமே இங்கே ஜாப் ஓரளவு நாங்கள் செட் ஆயிரும் எங்களுக்கு. அதாவது இப்போ 2 பேரோட இன்கமும் இருந்துச்சுன்னா ஓரளவு நாங்கள் செட் ஆயிரும். இப்போ ஒருத்தவங்களோட இன்கம் வச்சு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வீட்டு வாடகையாக இருக்கட்டும், செலவாக இருக்கட்டும், நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட்டில் தான் பாதி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்துலேயும் நான் அவனை கூப்பிட்டு வர முடியாது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவனோட
அவனை இங்கே நாங்கள் அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் எல்லாமே சுற்றி நடந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால மட்டும்தான் அவனுக்கு வந்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பாஸ்போர்ட் இன்னுமே ரெடி ஆகலை. ஸோ சர்டிஃபிகேட்லலாம் இவங்க பேரை மாற்றி பென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். இப்போ நாங்கள் 2 பேருமே பேசி என்ன முடிவு எடுத்துகிறோம், இப்போதைக்கு அவன் பேரை உங்கள் பேரை நாங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணிக்க வேணாம், என் பேரை வச்சே நான் வந்துட்டு தச்சுவை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 2 மந்த்தாவது, அதாவது 1 மந்த்தாவது ஆகும். நமக்கு ஜாப் வந்து ஒரு செப்டம்பர் மந்த்துக்கு செப்டம்பர் மந்தில் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா இவங்க வந்துட்டு செப்டம்பர் மந்த்து தான் உள்ளே வந்தாங்க ஜாபுக்கு. செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து அக்டோபர் 1 வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இவங்க வந்துட்டு இங்கே ஆஃபீஸில் ஓகே பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க பாஸுமே வந்துட்டு அந்த ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக வரல. அந்த ப்ராப்பராக வந்தால் தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு எப்போ ஜாப் போவேன் என்ன அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிறைய பேர் வந்து நீங்கள் இங்கே வேலைக்கு வந்த மாதிரி தெரியல, வந்து உங்கள் புருஷனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க, வீட்டு வேலை செய்கிறதா வந்துருக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய சொன்னீங்க. அதுவுமே என்னோட வேலை தான். லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு நான் இவங்களுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்லேயே எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த்லாம் அவங்க வந்துட்டு என்னை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. பாதி நாள் சரியாக சாப்பிடல, தூங்கலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ வீட்டு சாப்பாடெலாம் சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அது எல்லா ஒய்ஃபுக்குமே உள்ள ஒரு விஷயம் தான். நம்ம ஹஸ்பண்டுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த கேப்பில் நான் வந்துட்டு அந்த விஷயம்லாம் நான் அவங்களுக்கு பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் ஆன 1 மந்த்லேயே நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. நான் அங்கே ஊரில் இருந்தப்பையும் இவங்க கூட எங்கேயுமே நான் வெளிலலாம் பெருசாக எங்கேயுமே போனதில்லை. அதிகபட்சம் எங்கே போயிருப்போம், ஒரு நாள் என்னமோ பீச்சுக்கு வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் காரைக்கால் அண்ணி வீட்டுக்கு ஒரு டைம் வாணியம்பாடி, அவ்வளோதான் போயிருக்கோமே தவிர வேறு எங்கேயுமே நாங்கள் போனதில்லை. ஸோ இங்கே வந்து ஒரு 4 இடம் இவங்க கூட பைக்கில், இவங்களுக்கு வந்து என்னை வச்சு பைக்கில் அழைச்சிட்டு போகணுங்கிற ஆசைலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் என் மேலே அக்கறையில் தான் கேட்டிங்க. அது எல்லாமே ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கும் நான் ப்ராப்பராக அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் எப்படியும் இப்போ 1 மந்த் முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு 2 மந்த் இருக்குது. ஸோ 2 மந்தில் நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னாக்கா இங்கேருந்து அவங்க வந்து ஜிஓபி போட்டு என்னை கூப்பிட்டுக்குவாங்க. இதுதான் உண்மையான விஷயமுமே, நமக்கு டிலே ஆகிற விஷயமும் இதுதான். தச்சுவை கூப்பிடாமல் இருந்ததுக்கு காரணமும் இதுதான். உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இன்னும் பிளா 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 அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சில நேரம் ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் சில நேரம் வந்துட்டு எல்லா நேரமும் நம்மளால அப்படி இருக்க முடியாதுல்ல. சில நேரம் நமக்கும் வலிக்குதுடா, எனக்கும் மனசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சில நேரம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வருது, அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போகிறோம். ஸோ வந்துட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் வரப்போகிறது எனக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம லைஃப்பில் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னா, அதாவது பெரிய சேனலாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் அவங்களும் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ சீக்கிரமாக அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாட்டா.